வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலர் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்திருக்கலாம். சிலர் வேலை இழந்திருக்கலாம், சிலர் காதலில் தோல்வியடைந்திருக்கலாம், சிலர் பணம் இல்லாமல் போராடிக் கொண்டிருக்கலாம், சிலர் தங்களுடைய கனவுகள் கையிலிருந்து நழுவி போனதாக நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்ல வருவது ஒரு விஷயம் மட்டுமே. நீங்கள் இன்னும் தோத்துப் போகவில்லை. ஆம், இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள். நான் இன்னும் தோத்துப் போகவில்லை. ஏனென்றால் தோல்வி என்பது கீழே விழுவது அல்ல. கீழே விழுந்த பிறகு மீண்டும் எழுந்து நிற்க மறுப்பதுதான் உண்மையான தோல்வி. ஒரு விதையை நினைத்து பாருங்கள். அது முதலில் இருளில் புதைக்கப்படுகிறது, மண்ணுக்குள் அழுத்தப்படுகிறது, மழையால் நனைக்கப்படுகிறது. அதை பார்த்தால் அது முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அந்த விதை என்ன நினைக்கிறது தெரியுமா? இது என் முடிவு இல்லை, இது என் தொடக்கம். அதனால்தான் அது முளைக்கிறது, அது மரமாகிறது, அது ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையும் அந்த விதையைப் போல இருக்கலாம். நீங்கள் இருளில் இருக்கலாம், அழுத்தத்தில் இருக்கலாம், வலியில் இருக்கலாம். ஆனால் அதனால் உங்கள் கதை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. உங்கள் கதை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. பலர் வெற்றி பெற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்த இரவுகளை யாரும் பார்க்கவில்லை. அவர்கள் அழுத நாட்களை யாரும் பார்க்கவில்லை. அவர்கள் தனியாக போராடிய நேரங்களை யாரும் பார்க்கவில்லை. எல்லோரும் வெற்றியை பார்க்கிறார்கள், ஆனால் வெற்றிக்காக செலுத்திய விலையை பார்க்க மறந்து விடுகிறார்கள். நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் ஏன் ஆரம்பித்தீர்கள்? உங்களுடைய கனவு என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? ஒரு காலத்தில் அந்த கனவுக்காக நீங்கள் தூங்காமல் உழைத்தீர்கள். ஒரு காலத்தில் அந்த இலக்குக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தீர்கள். அப்படி இருக்கும்போது இன்று ஏன் கைவிட நினைக்கிறீர்கள்? ஒரு சில தோல்விகளுக்காகவா? ஒரு சில மனிதர்களின் விமர்சனங்களுக்காகவா? ஒரு சில தடைகளுக்காகவா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கடல் அமைதியாக இருக்கும்போது யாரும் நல்ல மாலுமியாக மாற முடியாது. புயல்களை சந்தித்தவர்கள்தான் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். அதேபோல் வாழ்க்கையின் கஷ்டங்கள்தான் உங்களை உருவாக்குகின்றன. இன்று நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் நாளை நீங்கள் சிரிக்கப் போகிறீர்கள். இன்று நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் நாளை நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். இன்று யாரும் உங்களை நம்பவில்லை என்றால் நாளை அதே மனிதர்கள் உங்களை பற்றி பேசப் போகிறார்கள். ஆனால் அதற்காக நீங்கள் இப்போது நிறுத்தக்கூடாது. நீங்கள் தொடர வேண்டும். மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் நிறுத்தாதீர்கள். ஒரு நாள் ஒரு படி, ஒரு மணி நேரம் ஒரு முயற்சி, ஒரு முயற்சி ஒரு முன்னேற்றம். அதுதான் வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் மற்றவர்களுடன் அல்ல, நேற்றைய உங்களுடன் தான். நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்களுடைய பயணம் உங்களுடையது, உங்களுடைய நேரம் உங்களுடையது, உங்களுடைய வெற்றி உங்களுடையது. ஒருவருக்கு வெற்றி 20 வயதில் வரலாம், மற்றொருவருக்கு 40 வயதில் வரலாம். அதனால் யாரும் தாமதமாகவில்லை. கடிகாரம் வேறு, நேரம் வேறு, பயணம் வேறு. ஆனால் இலக்கு சாத்தியமற்றது அல்ல. இந்த உலகம் உங்களை சந்தேகப்படலாம். சில நேரங்களில் உங்கள் நண்பர்கள் கூட உங்களை நம்பாமல் இருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தினர் கூட உங்கள் கனவை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் உங்களை நம்ப வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்கள் உள்ளே இருக்கிறது. அதை வெளியில் தேட வேண்டாம், அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. நண்பர்களே, இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் ஒருவருக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் சோர்வாக இருக்கலாம், நீங்கள் உடைந்து போனதாக உணரலாம், நீங்கள் தனியாக இருப்பதாக நினைக்கலாம். ஆனால் இந்த நிமிடத்தில் ஒரு முடிவெடுங்கள்.
நான் கைவிட மாட்டேன். நான் மீண்டும் முயற்சி செய்வேன். நான் மீண்டும் எழுவேன். நான் என்னுடைய கதையை மாற்றுவேன். இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் வெற்றியாளர்கள் தோல்வி அடையாதவர்கள் அல்ல, தோல்விக்கு பிறகும் எழுந்தவர்கள். ஒரு சிங்கம் காயமடைந்தால் அது சிங்கமாக இருப்பதை நிறுத்திவிடுமா? இல்லை. ஒரு கழுகு புயலை சந்தித்தால் பறப்பதை மறந்துவிடுமா? இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தோல்வி வந்ததற்காக நீங்கள் ஏன் உங்களை பலவீனமானவர் என்று நினைக்கிறீர்கள்? வாழ்க்கை உங்களை சோதிக்கிறது. ஏனென்றால் சாதாரண மனிதர்களை அல்ல, சாதனை படைக்கப் போகும் மனிதர்களைத்தான் வாழ்க்கை அதிகமாக சோதிக்கும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலி நாளை உங்களுடைய பலமாக மாறும். இன்று நீங்கள் சந்திக்கும் அவமானம் நாளை உங்களுடைய வெற்றியின் அடித்தளமாக மாறும். இன்று உங்களை கேலி செய்பவர்கள் நாளை உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள். அதனால் யாருடைய வார்த்தைகளையும் மனதில் வைத்து உடைந்து போகாதீர்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கும்போது நீங்கள் இன்னும் இலக்கை அடையவில்லை என்பதையே அது காட்டுகிறது. ஆனால் மக்கள் உங்களை பார்த்து வியக்கும் போது நீங்கள் தொடர்ந்து போராடியதற்கான பலனை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். நண்பர்களே, வெற்றி என்பது ஒரு நாளில் உருவாகும் விஷயமில்லை. ஒரு பெரிய கட்டிடம் போல ஒவ்வொரு செங்கலும் தனித்தனியாக வைக்கப்படுகிறது. ஒரு நாள், 2 நாள், ஒரு மாதம், ஒரு வருடம். அதற்கு பிறகுதான் மக்கள் அதை பார்த்து வாவ் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த வாவ் என்பதற்கு பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான மணிநேர உழைப்பை யாரும் பார்க்க மாட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று நீங்கள் செய்யும் சிறிய முயற்சிகள் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். இன்று நீங்கள் படிக்கும் ஒரு பக்கம் ஒரு நாள் ஒரு தொழிலை உருவாக்கலாம். இன்று நீங்கள் சேமிக்கும் ₹1 ஒரு நாள் சுதந்திரத்தை கொடுக்கலாம். இன்று நீங்கள் செய்யும் ஒரு நல்ல முடிவு உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றலாம். அதனால் சிறிய முயற்சிகளை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு ஒரு பொதுவான குணம் இருக்கிறது. அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. மற்றவர்கள் தூங்கும்போது அவர்கள் உழைத்தார்கள். மற்றவர்கள் சந்தேகப்பட்டபோது அவர்கள் நம்பினார்கள். மற்றவர்கள் நிறுத்தியபோது அவர்கள் தொடர்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நாளை நீங்கள் எங்கே போகப் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். கடந்த காலம் உங்களை வரையறுக்காது. உங்களுடைய அடுத்த முடிவுதான் உங்களை வரையறுக்கும். எனவே இன்றே முடிவு எடுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். நான் என்னுடைய கனவை நனவாக்கப் போகிறேன். நான் என்னுடைய குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கப் போகிறேன். நான் தோல்வியால் அல்ல, வெற்றியால் நினைவில் வைக்கப்படப் போகிறேன். இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள். ஒரு நாள் அது உங்கள் உண்மையாக மாறும். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் காரணங்களை தேடுபவர்கள், மற்றொருவர் வழிகளை தேடுபவர்கள். காரணங்களை தேடுபவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதே இடத்தில் இருப்பார்கள். வழிகளை தேடுபவர்கள் வரலாறு படைப்பார்கள். நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்? இப்போது முடிவு செய்யுங்கள். உங்களுக்குள் இன்னும் ஒரு தீ இருக்கிறது. உங்களுக்குள் இன்னும் ஒரு கனவு இருக்கிறது. உங்களுக்குள் இன்னும் ஒரு போராளி இருக்கிறான். அவனை எழுப்புங்கள். அவனை நம்புங்கள். அவனை செயல்பட விடுங்கள். ஏனென்றால் உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை. உங்கள் வெற்றி இன்னும் வரவில்லை. உங்கள் சிறந்த நாட்கள் இன்னும் முன்னால் இருக்கின்றன. நீங்கள் இன்னும் தோத்துப் போகவில்லை. நீங்கள் இன்னும் முடிந்து போகவில்லை. நீங்கள் இன்னும் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் முடியும். உங்களால் சாதிக்க முடியும். உங்களால் வரலாறு படைக்க முடியும். உங்கள் கனவுகளை விடாதீர்கள். உங்கள் இலக்குகளை மறக்காதீர்கள். உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்கள் நேரம் வரும். உங்கள் நாள் வரும். உங்கள் வெற்றி வரும். அதுவரை போராடுங்கள், முயற்சி செய்யுங்கள், முன்னேறுங்கள் மற்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் தோத்துப் போகவில்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற சக்தி வாய்ந்த மோட்டிவேஷன் கதைகள், வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள் மற்றும் தினசரி ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களுடைய கனவை அடையும் வரை இந்த பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருப்போம். அடுத்த வெற்றி கதையின் நாயகன் நீங்கள்தான். நம்புங்கள், போராடுங்கள், வெல்லுங்கள். நன்றி.